இது வரைக்கும் இந்த சேலஞ்சில் யாரும் ஜெயிச்சதில்லை. தண்ணி தேங்கி நிக்குது. நாங்க பார்க்காத சேலஞ்சா? இந்த கேம்ல இருந்து நீங்க டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. கண்டிப்பா ஜெயிப்போம். கேம்ல கலந்துக்கலாம். பட் ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா எல்லாருமே சேஃப். அப்படி இல்லனா நீங்களே எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை எலிமினேட் பண்ணணும். இந்த சேலஞ்ச் நீங்கள் ஜெயிப்பீங்களா இல்லை தூப்பீங்களா? இந்த கார் சேலஞ்சுக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இது வரைக்கும் இந்த சேலஞ்சில் யாரும் ஜெயிச்சதில்லை. நீங்கள் தான் சேலஞ்சில் எக்ஸ்பர்ட் ஆச்சு. அதுக்கு தான் உங்களை வர வச்சுக்கிறேன். இந்த சேலஞ்சில் நீங்கள் ஜெயிப்பீங்களா இல்லை தூப்பீங்களா? கண்டிப்பா ஜெயிப்போம். நாங்க பார்க்காத சேலஞ்சா? இந்த சேலஞ்சில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுன்றதை அந்த கேமரா கிட்ட போய் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த கார் சேலஞ்சில் நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு ஆப்பிள் ஐபேட் வேணும். கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். ஜெயிச்சிட்டேன்னா ஆப்பிள் ஐவாட்ச் வேணும். இந்த கார் சேலஞ்சில் நான் தான் வின் பண்ண போறேன். அப்படி வின் பண்ணிட்டேன்னா எனக்கு vlogging கேமரா வேணும். இந்த சேலஞ்சில் ஜெயிச்சதில்லை, ஆனால் இந்த சேலஞ்சில் ஜெயிச்சே ஆகணும். இந்த சேலஞ்ச் ஜெயிச்சா எனக்கு ஏசி வேணும். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு ஆண்ட்ராய்ட் டைப் வேணும். நான் கேட்க வேண்டிய பொருள் என்னன்னா வாஷிங் மிஷின் கேட்க போறேன். அத்தியாவசியமான பொருள். கண்டிப்பா ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். 3, 2, 1 ஸ்டார்ட். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 12 o'clock ஆகுது. நாங்கள் எல்லாருமே வந்து காருக்குள்ள வந்து உட்காந்துட்டோம். 24 hours கார் சேலஞ்சா எத்தனை ஆகுதுப்பா? அவன் எவ்வளோ நேரம் போயிடாமோ? அவன் தான் பின்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், எல்லாரும் கார்ல உட்காந்துட்டீங்க. சூப்பர். ஓகே, இன்னும் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனலோட ரூல்ஸ் என்னன்றதை நான் சொல்லியிருந்தேன். இந்த காரை விட்டு யாரு கடைசி வரைக்கும் இறங்காம இருக்கீங்களோ அவங்க தான் வின்னர். காரை விட்டு நீங்க இறங்கிட்டீங்கன்னா நீங்க லூசர். ஸோ எவ்வளவு போகுதுன்னா யாருக்கும் தெரியாது. 24 மணி நேரம் ஆகலாம், 40 மணி நேரம் ஆகலாம், எவ்வளவு நேரம் வேணா ஆகலாம். யாரு கடைசி வரைக்கும் கார்ல உட்கார்ந்து நிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். சோ இப்ப ஃபர்ஸ்ட் 60 மினிட்ஸ் உங்களோட பொறுமையை சோதிக்கிற டைம். இந்த 60 மினிட்ஸ் நீங்க எப்படி வேணா இருக்கலாம், ஜாலியா பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு என்ன வேணா பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். பட் 61 மினிட் அடுத்த நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் டாஸ்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த டாஸ்க் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவோம். சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் அவங்க எல்லாருக்குமே. சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 60 மினிட்ஸ். கேம் பாத்தீங்கன்னா கரெக்டா 12 o'clock ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ 1 o'clock உங்களுக்கு நான் திரும்பி அகைன் கால் பண்ணுவேன், என்ன டாஸ்க்ன்ற சொல்றேன். தூங்குனீங்கனாலும் இந்த கேம்ல இருந்து நீங்க டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. சோ அதனால யாராவது தூங்குறாங்களான்னு நீங்களும் செக் பண்ணலாம். டேய், அந்த வாயில் ஆய் போயிட்டு மூடாத. நீங்க யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க அவுட். சோ இதுல ஜெயிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, எப்படி யோசிச்சு விளையாடுறீங்களோ அதுவும் முக்கியம். சோ 1 hour கழிச்சு உங்களுக்கு நான் கால் பண்றேன். பாய். இந்த போக்கிரி படத்துல தூங்கல 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 தூங்கல. காய்ஸ் 1 hour சும்மாவே இருக்கணும். சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆமா, ரொம்ப கஷ்டம். எல்லாம் பாருங்க, அச்சி பண்ணுங்க. ஆளு நான் தான் ஜெயிப்பேன், இவன் தான் ஜெயிப்பான்ட்டு விடக்கூடாது. வேற கூட்டு போங்கடா. இதெல்லாம் கூட பேசாத. ஏதோ 5 டாஸ்க் கொடுக்க போறாங்களாமா, அதெல்லாம் தாக்கு பிடிக்கணுமா என்னன்னு தெரியல. பாத்துறோம். ஒரு ஜெனரல் நாலேஜ்ல பார்த்தனா ஒரு 70-60 தான். அத மிச்சம் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தா தோத்துருவேன். நம்மால ஜெனரல் நாலேஜும் தெரியாது, பிசிக்கலும் தெரியாது. அப்ளை வணக்கம்டா மாப்ள. ரெண்டு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. 1 hour என்ன பண்றதுன்னு தெரியல. சும்மா ஏய், பேப்பர் பென் இருந்தா அது சில பேருக்கு வந்து ஈஸி. சைக்கிள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம இந்த கேம்ல இல்லமா? எது
அது பேர் என்னதுடா? ஆமாங்க சார். எப்படி விளையாடுவேன்? எப்படி இங்க இருந்து அவனுக்கு போய் சொல்லி ஆமாங்க சார். இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே. அட்டெண்டர் ரெடி சொன்னா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். 2 3 4 5 6 7 8 9 10 11 ஐயோ இவனு எவ்வளவு நேரம் இருக்குது? இப்பவே போர் அடிக்குதுடா எனக்கு. ஐயோ என்னடா 15 நிமிஷம் தான் இருக்குது. என்ன சொல்றா? கதை விடு கதை. உண்மை சம்பவங்கள் வேண்டாம். இது என்னோட கதைகள். பேய் கதை சொல்லு. சொல்றதா கேட்கணும். மாமா கோவம் வந்துருச்சு. பேய் கதை சொல்லு. பேய் கதை கேட்கல. ஏய் ஆமா நீ எப்பனா ஏதாவது புக்ல பார்த்தா சொல்லுங்க. இல்ல சத்தியமா இது கிரியேஷன் தான். இது கிரியேஷன். போலாமா? கதை சொல்லி தூங்க வச்சிருவானே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ட்ரெயின் சரி அப்படியே ஒரு மாதிரி ட்ரெயின் ஃபாஸ்டா போகுது. அப்ப டிரைவர் வந்து அவங்க உட்காந்துருக்காரு உள்ள. அவர் ஃபர்ஸ்ட் வாட்டி டிரைவ் வராரு ரயில்வே ஸ்டேஷன்ல. ஓகேவா? ஐ மீன் டிரைவரா வராரு. ட்ரெயின் டிரைவரா வராரு. போயிட்டே இருக்காரு. ஒரு ஊருக்குள்ள நுழையிறாரு. ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சு அந்த இதெல்லாம் வெளிச்செல்லாம் மறைஞ்சு வெறும் இருட்டா அந்த ட்ராக்ல மட்டும் தான் வெளிச்சம் இருக்கு. பார்த்துட்டு நடுவே ஒரு பொண்ணு அடிச்சு ரத்தம் தெளிக்குது. அங்க சைக்கிள் கதை பேர் வந்து மட்டமான டைட்டில் வந்து எங்க மாமா வச்சாரு. யாரா அந்த அமிதாப் மாமா? அதனால தெரியும் கவாப்பு. எடுத்த உடனே வந்து அந்த டிரைவர் வந்து ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு ஒரு டைரியை திறக்கிறாரு. அந்த டைரியை திறந்து ஏய் இவன் கதை சொல்றேன் என்ன பிளான் நம்மள தூங்க வைக்கறான். 218 கொலை அப்படினா என் டைரியில எழுதுறாரு. எழுதிட்டு மூடுறாரு. அப்படியே ப்ரீவியஸ் பாஸ்ட்க்கு போறோம். ஓகேவா? ப்ரீவியஸ் பாஸ்ட்க்கு ட்ரான்சாக்ஷன் போல ட்ரான்சாக்ஷன் ஒரு அரங்கமதுரட்டும் அந்த கிளாஸ் அது இல்லடா. ஒரு ஃபேமிலி கார். அது ஆக்சுவலி ஓபன் கார் தெரியும்ல. நம்ம சாண்ட் ட்ரெஸ்லாம் பாத்துறீங்க. ஓபன் கார் வரும் பாத்தீங்க. அந்த மாதிரி ஓபன் கார்ல ஒரு ஃபாரினர்ஸ் ஆக்சுவலி அவங்க அந்த மாதிரி ஒரு அம்மா நான் மார்னிங் சீக்கிரமா கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. போர் அடிக்குதுடா. இரு டைட்டா ஒன்னு வரும் பாரு. பேய் கதை சொல்லு. வேணாம் இவன் கதை யாருக்கு வேணாம். கை தூக்குங்க எல்லாம். நான் ஓட்டு போடுறேன். நீ சொல்றா. நீ சொல்றடா. அங்க பார்த்தல. சரி ஒரே செகண்ட் தான். அவன் என்ன சொன்ன? ஒரு லைன் சொல்லு. இவ்வளவு நேரம் சொன்னால அதுல இருந்து ஒரு 2 லைன் சொல்லு. காவாப்பு ட்ரெயின் மாஸ்டர். அத ரத்தம் தெறிக்க டைட்டில் கார்டு போறக்குது. சாப்பாடு திடீர்னு வெளியே வைக்கறாங்களா? யாருக்கு வேணுமோ வெளியே போய் சாப்பிடலாம்ன்றாங்க. என்ன பண்ணுவ? சாப்பாடு அது வந்து மறுபடியும் காருக்குள்ள இன்சைட் ஆன ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா போவேன். இல்லடா போக மாட்டேன். இங்கடா இருப்பேன். நான் வரேன். அந்த மாதிரி என்னடா நீ பேடுடா நீ. என்னடா பண்ணுகிறாங்க ஓர்மா? டிஜே பண்ற பேசுறா. யாரா? இங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் அந்த பயம். அது உண்மை. பயம் காரை சாப்பிட்டா அந்த பயம் அங்கேயே இறங்கிடும். மூவ் பண்ணவே காலி இந்த பயம். நான் வந்தேன் அவ்வளவுதான். வாஷிங் மிஷின் கனவே எல்லா கனவும் போயிடுச்சுட்டாங்க. அந்த பயத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா? ரொம்ப முயற்சி பண்ணணும். பயந்தல பயனா என்ன பண்ண? அந்த பயம் தாங்க. அந்த பாயா இருக்கணும்டா. டேய் கதை சொல்லுங்க. கதை சொன்னதா டைம் போகுது. இல்ல போக மாட்டேங்குது. கதை சொன்னதான். கதை சொல்லு. அதெல்லாம் வேணா. இவன் சொல்றது இன்னும் தூக்கம் வருது எனக்கு. இது வந்து நீ சொல்லாத கதை. பிரவீனே உன் லவ் கதையை சொல்லு பிரவீனே. அப்பையில நல்லா இருக்கும். ஐயோ. அதுதான் உன்னோட முன்னாடி சீட்ல காத்து வரல சொல்லுங்க. அங்க போய் அடுத்த கேம் பாத்தீங்கன்னா 23 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் கேம். அதுக்கு வெயிட் பண்ணு. நாங்க வந்து ரீமிக்ஸ் சாங்கா பாடுவோம். ஃபுல்லா ரீமிக்ஸ் சாங் எல்லாம் காப்பி அடிச்சிடலாம். ஏய் 2 லைன் நீ பாடுற. பேலன்ஸ் 3 லைன் தான். வேற பாட்டு இருந்து பாடி ஸ்டார்ட் பண்ணு. பாட்டுனா மட்டன், சிக்கனா சிக்கன். அதே பாட்டு பாடு. வேற மமலைக்கும் அவசரா அவ்வளவு காதலிக்காத மனுஷன் காதலிக்காத. நீ காதலிக்கிறியே மச்சான். காதலிக்காத. சுத்தி அந்த டாபிக்கே வர. அதுக்கே வர.
ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் கொஞ்சம் சோம்பேறியா இருக்கீங்க, எல்லாரும் தூக்கம் வர மாதிரி இருக்கு. சோ அதனால இப்ப சீட் ஸ்வாப் பண்ண போறோம். லாஸ்ட் 2 ரோல இருக்கவங்க ஃப்ரண்ட்ல, நடுவுல இருக்கிறவங்க லாஸ்ட்ல, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க மிடில்ல. ஓகே நன்றி அவங்க வரட்டும். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? இல்ல நான் போன் நான் அந்த ஃபர்ஸ்ட் அப்படியே உங்கிட்ட குடுறா மாட்டி பாடுவேன். வார்னிங் கொடுங்க உனக்கு. வல்கரா இருக்கானே. நான் பேண்ட் விட்டுட்டியா? ஆனா என் பேண்ட் விட்டதுல உனக்கு என்ன அப்படி ஒரு ஆனந்தமே தெரியல. நம்ம நேரம் கால்ல அடிக்கிப்பா அது இடமாது கால்லாம் வலிக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரவுண்ட். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 கேள்வி கேட்கப்படும். அந்த 5 கேள்வியில நீங்க பதில் சரியா சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்விக்கு, அதாவது ஒரு கேள்விக்கு பதில் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. சப்போஸ் தப்பா சொல்லிட்டீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தரப்படும். அதை 30 மினிட்ஸ்க்குள்ள அதை நீங்க காலி பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி மொத்தம் 5 ரவுண்டு 5 வாட்டர் பாட்டில். சப்போஸ் நீங்க கேள்விக்கு பதில் தெரியல பட் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் தரப்படும். அந்த 4 ஆப்ஷன்ல கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க எந்த வாட்டர் பாட்டிலுமே குடிக்க வேண்டாம். சப்போஸ் தப்பா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் பதிலா 2 வாட்டர் பாட்டில் தரப்படும். ஸோ இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்போ உங்க டீம் மொத்தம் 6 பேர் இருக்கீங்க. உங்க 6 பேரும் பேசி யார் முதல்ல விளையாட போறான்றத நீங்களே முடிவு செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க. பிரவீன் நான் விளையாடுறேன். டேய் என்ன ப்ரோ? நீ ஏறி அடிக்கப்ல சரி ஷீட் பெல்ட் போடல ப்ரோ. பயாஸ் விளையாடுறாரா? எஸ். ஓகே, அவரோட உங்களுக்கு ரைட் சைடுல ஸ்குவிட் கேம் பர்சன் நிப்பாரு. நீங்க சாக்கடி தப்பா சொன்னீங்கன்னா உங்களுக்கான வாட்டர் பாட்டில் உங்ககிட்ட தரப்படும். ஓகே. The first question. What is the national animal of China? சோலி முடிஞ்சு பயாஸ். எல்லாரும் சைலண்டா இருக்கணும். அவர் மட்டும் தான் யோசிக்கணும். டைம் கொடுங்க, யோசிக்கட்டும். ரிஸ்க் எடுக்கிறீங்களா இல்ல தெரியலன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் குடிக்கிறீங்களா? ரிஸ்க் எடுக்கிறேன். ரிஸ்க் எடுக்கறல எங்க ஆளு ரஸ்கஸ் சாப்பிடுற மாதிரி. உங்களோட ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ டிராகன், ஆப்ஷன் பி டைகர், ஆப்ஷன் சி பாண்டா, ஆப்ஷன் டி ஜிராஃபி. வாட்டர் பாட்டில்ஸ். பாண்டாவா ஜிராஃபியா? ஜிராஃபி. உங்களோட ஆன்சர் தப்பு. பாண்டாவா? பாண்டா is the correct answer. பாண்டாவா? ஆமா. அவனுங்க டைட்டா நீங்க தானே ஜிராஃபி ஜிராஃபின்னு ஒரு மைண்டே மாத்திட்டீங்கடா. விண்டோவை திறந்து அவர் கீழ 2 வாட்டர் பாட்டில் சொல்லு. சரி கதை தரா. 2 பையா தோ வாட்டர் பாட்டில். ஒரு காபி சொல்லுங்க. என்ன பையா? பாவம் 2 வாட்டர் பாட்டில். அச்சா தண்ணி குடிக்கலாம். Cheers. 2 அடுத்த வாட்டர் பாட்டில் ப்ளீஸ். தோ உங்களுக்காக. நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஜிராஃபி கேம்ல பாண்டா தான ஃபர்ஸ்ட் ஆமா, அது அவுட் ஆயிடுடா. ஆனா அதுல கிடையாது ஆன்சர், வேற ஒண்ணு. நெக்ஸ்ட் கேள்வி. Inverted the light bulb. translate தமிழ். 6 பல்பு கண்டுபிடிச்சேன். பல்பை கண்டுபிடிச்சது யாரு? ஏய் 2 வாட்டர் பண்ணி குடிக்கிறியா? ஏய் நம்ம ஆளுடா அவரு. நம்ம அவரு. ஏய், ஒரு வாட்டி தான் அடி வாங்குவோம். பாத்துக்கலாம். ஏய் ரிஸ்க் எடுக்கிறீங்களா இல்ல ஒரு வாட்டர் பாட்டில் குடிக்கிறீங்களா? ஒரு வாட்டர் பாட்டில் குடிச்சிரேன் சார். என்ன சார்? எக்ஸ்கியூஸ் மீ. பவன் இல்ல. கம் கேர். செருப்பு கூட போட மாட்டாரு. என்ன ஆபீஸ்? ஒன்னு வாட்டர் காலி ஆல் புட்டை. The Eiffel Tower is located in which city? பாரிஸ். Okay, correct answer. Thank you. Next one. Which is the tallest mountain in the world? ரிஸ்க் சார் ரிஸ்கா சார். Options are K2 mountain, Mount Everest mountain, Kanjuja mountain, Lhotse mountain. தெரிஞ்சது மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட். லாக். Correct answer. ஏய் சூப்பரா பயாஸ். Which planet is the hottest
இல்லடா பாத்துக்கிறேன் தெரிஞ்சு கேட்டுக்கிறேன் தவிர ஆனா எதுல வெயிட் ரொம்ப அடிக்குது மெர்க்குரி கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் இஸ் வீனஸ். நீ நம்பாதயா நீங்களா யாருடா? வாட்டர் பாட்டில் ப்ளீஸ். எஸ் சார் மூணுக்கு 3 क्वेश्चन ரிஸ்க் தான். நார்மலா கேட்க கூடாது. மாட்டிக்கிட்ட பங்கு. நீதான் மேட்சுக்கு ஆன்சர் சொல்லி கொடுத்த காரணமா ரிஸ்க் தான் மூணுமே. மெர்க்குரி சொன்னியே மெர்க்குரி சொல்லியே 2 6 சொல்றாடா டேங்க் வெடிய போகுது. அத மெர்க்கு பிளாட்டினோ கிளிட்டினோ எல்லாம் சொல்றா பெருசா ஃபுல் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் தைரியமா எனக்கு சொல்லுங்க சார். பயாஸ்க்கு மூணுக்கு நடுவுல வா. வாங்க வாங்க உள்ள வாங்க. ஏரியாக்குள்ள வாங்க. பின்னாடி நீங்க பிட் வச்சிருங்க. ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எஸ் Which planet has the most moons? எந்த கிரகத்துல அதிக நிலா இருக்கு? அதிக நிலாவா ஸ்டாரா நிலா 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 நிலா. கிரகத்துலலாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி எந்த பிளானட்ல ரொம்ப நிறைய இருக்கும்? அதான் கேள்வி. புரியுதா மக்கு? தேங்க் யூ. எனக்கு தண்ணி பாட்டில் ஒன்னு கொடுங்க. தண்ணி ரிஸ்கா ரிஸ்க்லாம் வேணாம். இது வேணாம். இது ரிஸ்கே வேணாம். இந்த क्वेश्चन நான் இப்பதான் கேள்வி போடுறேன். ஜூபிட்டர் நான் யோசிச்சிருக்கேன். இவ்வளவு நாலேஜ் ஓகே. சாட்டர்ன். ஜூபிட்டர்னு யோசிச்சானே. குவாலிஃபிகேஷன் ஏத்த மாதிரி क्वेश्चन கேளுங்க சார். Which is the coldest place on earth? பூமியிலே ரொம்ப குளிரான பிரதேசம் எது? ரிஸ்க் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் ஆப்ஷன் ஏ சைபீரியா. ஆமா மாமா இதான் மாமா. ஆப்ஷன் பி அலாஸ்கா. ஆப்ஷன் சி அண்டார்டிகா. ஆப்ஷன் டி கிரீன்லாந்து. சொல்லலாமா? எஸ். அண்டார்டிகா. அந்த அண்டார்ல அண்டார்டிகா. இப்ப எது வாயில ஆர்ன் அடிச்சிட்டு இருக்க? Which ocean is the smallest ocean? Escape. Option A Indian Ocean. Option B Arctic Ocean. Option C Southern Ocean. Option D Atlantic Ocean. வாட்ட பாட்டு இன்னையில ஒரு ஸ்பெசிபிக் क्वेश्चन ராசி ரெண்டாவது மூணு. ஆப்ஷன் பி ஆர்டிக் ஓஷன். ஆப்ஷன் பி ஆர்டிக் ஓஷன். Correct answer. புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. Next question. ஓகே. Which country is the largest producer of coffee? ரிஸ்க் Option A Brazil. Option B Colombia. Option C Ethiopia. Option D Vietnam. ஒரு காஃபியா? அதே ரெண்டாவது புள்ளியே போறேன். யா கொலம்பியா. Option A Brazil. ஒன்னு தான் நான் எத்தனை பாட்டு 2 4 6 8 பாட்டு விட்டுறவா? ரவில தூக்கி விடுறா. ஏய் கடைசியா கொடுக்கலாம் கடைசியா கொடுத்துருங்களா குடிச்சிடுறேன். கடைசியா வரும். ஸ்டார்ட் அடுத்த क्वेश्चन. எஸ் எஸ். Which is the largest rainforest in the world? சென்னை ஃபுல்லா மலை. சென்னை மலை பெய்யுற காடு. கிட்டே இருக்கிற காடுகள். Largest forest or largest rainforest in the world? இப்ப சொல்றேன். Largest rainforest in the world. பக்கத்துல இருந்து அமேசான் சொல்றான் பாரு. இப்ப சொல்றேன் பாரு. தெரியாது. ரிஸ்க்லாம் நான் எடுக்க மாட்டேன். இதனால முடியல. எனக்கு ரிஸ்க் வேணாம். எல்லாம் என்ன மாதிரி இருக்க மாட்டீங்களா? ப்ரோ கேட்ச். 5 கேள்வி ரிஸ்க். அந்த தண்ணி கூட நான் அப்படியே போய் குச்சிட்டே இருக்கேன். அப்படியே ஓகே. ஐயோ இல்ல ஜோக்கே வச்சுக்கோங்க இங்க வந்து. गाइस சைட் டு சைட் அடிக்குது காத்து. குச்சிட்டு போங்க ப்ரோ. பின்னாடி போலாம். குடிட்ட வெயிட் புரியல. சார் குடிக்கல சார். கிரிக்கெட் வாட்ச் பண்ணி குடிக்கறானே. நான் குச்சிட்டா கண்ணு முன்னாடி குடிக்கிறேன்ப்பா. ஆப் ஐடி பண்றீங்களா? Okay, first question. Which is the national sport of Japan? இதெல்லாம் எனக்கு கேட்க மாட்டீங்க. Risk எடுத்தாவணும். So first question risk. Options are karate, judo, sumo wrestling, ஐயோ எல்லாமே ஒரே மாதிரி kendo.
என்னது நீ ஆன்சர் சொல்ல போற என்னதுன்னு கேக்குற ஜப்பான்ல தான் ஜாக்கி சான் இருக்காரு கராத்தே சரி ஊட விட்டுச்சு வாட்டர் ப்ளீஸ். ரெஸ்லிங்கா? சுமோ கரெக்ட்டா ஜப்பான்ல ஜாக்கி சான் இருக்காரு எப்படி சொன்னது எனக்கு கேக்குற ஸ்போர்ட்ஸ் பத்தி ஜாக்கி சான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு என்ன நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா ரெண்டு பாட்டு ஒரே டேடி மூஞ்சி இது புள்ளா மரத்துல இச்ச லாரி மாதிரி ஏடா கூட ஆகி போயிருக்குது. நான் மணி ரெண்டாவது கே கலியா Okay, next question. Who is the known as missile man of India? யார நம்ம நாட்டுல missile man னு கூப்பிடுவோம்? தளபதி அந்த மாதிரி இல்ல மிசில் மேன்னா? இதெல்லாம் எனக்கு கேட்க மாட்டீங்களா பாடு மணி நான் உனக்கு உண்மையா சொல்ற ஆப்ஷன் போக முடியும் Missile னா rocket launcher அந்த மாதிரி missile. ஆப்ஷன் போலாம் மணி ரிஸ்க் சூப்பர் மணி Option A, Vikram Sarabhai. Option B, APJ Abdul Kalam sir. Option C, Mr. Homi Mahaba. Option D, Mr. Satish Dhawan. அப்துல் கலாம் சார் சார் கரெக்ட்டா சார் Correct answer. Which is the longest wall in the world? பாலா பால் செவரு. மணி உனக்கு ஆன்சர் தெரிஞ்ச ஆன்சர் ஆப்ஷன் தெரியும், கேட்காத ஆன்சர். ஆன்சர் தெரிஞ்ச ஆப்ஷன் போடாத நான் தான் தற்குறியாச்சே எனக்கு தான் தெரியாது லாங்கஸ்ட் வால் செவரு பிஸ்கட் நம்மளா மணி பிஸ்கட் மணி வாடா ஏதோ தப்பா சொல்லி மாட்டிக்கிட்டு பிஸ்கட் பாத்துலாண்டி. 3 क्वेश्चन ரெண்டு குடிக்கணும் 2 பிஸ்கட் ரெடி. ரிஸ்க் அதெல்லாம் மாட்டிட்டு மூணாவது ரிஸ்க் இது. Option A, Berlin Wall. Option B, Great Wall of China. Option D, Hadrian's Wall. Option D, Western Wall. ஆப்ஷன் பி சைனா அவளுக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதான் ஆப்ஷன் China கிடையாது. கிரேட் வால் ஆஃப் சைனா Correct. Which country is famous for the pyramids? பிரமிட்ஸ்னா? ஆப்ஷன் ரிஸ்க் Option Mexico, Peru, Iraq, Egypt. எஜிப்ட் ஜெயிச்சிட்டேன்டா எஜிப்ட் தான் Correct answer. தப்பிச்சிட்டேன்டா Last question. Which is the largest continent in the world? ஈஸி சொல்லு மணி ஏய் நான் எல்லாமே ஈஸி ஈஸிங்க ஒண்ணுமே ஒண்ணு தெரியல ரிஸ்கா வேணா கூட நீங்க எடுக்கலாம் இல்ல ஆன்சர் தெரிஞ்சா சொல்லலாம். ரிஸ்க் சார் Option A, Africa. ஐயோ என்ன மாதிரியா Option B, Asia. Option C, North America. Option D, Europe. அவன் சொல்லி விடு பாத்துக்கலாம் யூரோப் வட போச்சே Please. எஸ் சார் மேடம் தி ஆன்சர் இஸ் ஏசியா ரெண்டு வாட்டர் பாட்டில். ஓகே சார் இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. வாட்டர் பாட்டில் குடிக்க தயாரா இருக்கு 5 வாட்டர் பாட்டில் கொடுத்துருங்க How many bones are there in adult human body? போனாயா ஆமா ஆமா. எலும்பாயா பதில சொல்றா பேச மாட்டீங்களா சாப்பிட்டுருக்கானே 208 ஐயா 8 ஐயா நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா Water bottle. Answer 206. ஒண்ணுல போயிடுச்சு ஐயா விடு ஐயா வாட்டர் பாட்டில் குடிங்க ஐயா ஃபர்ஸ்ட். ஒண்ணுதானே ஒண்ணுதான் ஒண்ணுதான் ஒண்ணு. சாப்பாடே வேற மாதிரி சாப்பிடுவாங்க. தண்ணி சொல்லுவாங்க. Where is the smallest bone in the human body? உடம்பில் மிகவும் சிறிய எலும்பு உள்ள இடம் எது? சிரிக்கிறானி ஐயா ரிஸ்க்குங்க ஐயா Option A, nose. Option B, ear. Option C, hand. Option D, foot. ஐயா ஆப்ஷன் பிங்க ஐயா காதுங்க ஐயா Correct answer. ஏன் கத்துற நெக்ஸ்ட் கேள்வி Who was the first Prime Minister of Independent India? ஆப்ஷன் இது உனக்குலாம் நம்ம நாட்டில் முதல் பிரைம் மினிஸ்டர் யாரு? ஐயா ரிஸ்க்குங்க ஐயா ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி. ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன்
ராஜேந்திர பிரசாத் ஐயா. கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ சார் ஜவஹர்லால் நேரு. நேரு தானே? எப்படி நேரு ஐயா. இந்த டெஸ்ட் மூணு எனக்கு தெரியும். பாபா அந்த சோ ஃபாஸ்ட் அண்ட் கம்மியா பாருங்க. இதெல்லாம் கரெக்ட்டா சொன்னீங்க உன்னது. What is the national sport of India? ஹாக்கிங் ஐயா. Correct answer. Next question. சொல்லுங்க ஐயா. In which year India did gain independence from British rule? சுதந்திரம் கிடைத்த வருடம் எது? ஐயா 1945 ஐயா. ஏய் அத சொல்லிட்டேனே அதான் முடிஞ்சி. 47. நாம 47. ஐயோ. இவ்வளவு இந்தியன் குடிமகனே இல்ல நீல. சாரி எனக்கே ஒரு மாதிரி. படமே வந்துச்சடா 1947. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். 4 வாட்டி பட்டா. ஐயா இது எத்தனை கொஸ்டின் ஐயா முடிச்சிடலாமா ஐயா? 5வது வந்தது. வந்துச்சு அவ்வளவுதான். Who was the first person to walk on the moon? தெரியல உங்களுக்கு எனக்கு தெரியும். சார் நீல் ஆம்ஸ்ட்ராங். ஏய் Correct answer. ரவினா ஒண்ணா உப்பு. பாத்தடி ஒண்ணா உப்பு கேக்குறாரு. அண்ணா ஒன் ஆஃப் வீக் ஆகுதுண்ணே. ஒரு பண்டா அப்படி கேளுங்க. Which country is famous for inventing pizza? நீங்க நாடு மாதிரி பழக்கப்பட்ட ஆப்ஷன் போடா. சொல்லுங்க ஐயா. ஏய் நீ ஆப்ஷன் சொன்னா கண்டுபிடிக்கல அத. பிரச்சனை கேட்காத ஒரு ஏய் அவங்க கடக்குறடா நீ கண்டுபிடிக்கல. நம்ம சேலஞ்ச் வீடியோல கூட உட்கார்ந்து சார் பீஸாவே நான் சாப்பிட மாட்டேன். ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் கேட்டுருங்க. ஒரு வாட்டர் பாட்டில். Water bottle please. ரைட் சார் சார் வாட் இஸ் தி ஆன்சர்? இட்டாலி? Italy. இவங்க இங்க வாட்ஸ்ல முந்திங்க சாப்பாடு ரெண்டு Ulama, next question. Which desert is the largest hot desert in the world? டெசர்ட்னா ஸ்வீட்டா சார்? பாலைவனம். பாலைவனம். லார்ஜஸ்ட் பாலைவனம். மிகவும் வெப்பமான பாலைவனம் எது? வேர்ல்டிலே. ஈஸி ஆப்ஷன் போடு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வேணாம் சார் ஒரு வாட்டர் பாட்டில். ஒரு ஃபார்முலா வந்து கண்டிப்பா. ஆன்சர் என்னது சார் தெரிஞ்சுக்கலாம்? சகாரா desert. சகாராவா? ஆப்ஷன் கடை ஜெயிச்சிருப்பேன். ஐயா நான் லாஸ்ட் என்னடா ரெண்டாவது பண்ணுது. Next question. ஈஸி क्वेश्चन. Which India city is known as Pink City? மாதிரி கேட்டு ஆப்ஷன் போனா கண்டுபிடிக்க. நான் ஆப்ஷன் போக மாட்டானே அவனா. பிங்க் சிட்டி. ஏர்லெட் சிட்டி. பெங்களூர். ஆப்ஷன் போறீங்களா? இல்ல எப்படி? பெங்களூர் தான் நான் போயிட்டு வராரு. அதான் பெங்களூர். வாட்டர் பாட்டில் சார். Wrong answer. நீங்கடா. ஆன்சர் இஸ் ராஜஸ்தானா? பெங்களூர். ஜெய்ப்பூர். வாட்டர் பாட்டில் ஐயா இலவசம். வா ஏய் தண்ணி இருக்கு குடி. குடி. ஒரு ரவுண்ட் வந்து அடுத்து போலாம் क्वेश्चन. லாஸ்ட் क्वेश्चन இஸ் தி பிரவீன். சார் முடிஞ்சிச்சு சார். Last question. Which company manufacture the car model Swift? இல்ல பக்கம் சொல்லுவா. கார் மாடல் ஷிஃப்ட். கார் பத்தி இவ்வளவு தெரியும்னா சொல்லிட்டு சும்மா புட்டா பாடலாம். Risk போறீங்களா இல்ல ஒரு வாட்டர் பாட்டிலா? வாட்டர் பாட்டில் சார். ஏய் டாடாவா? சுசுகி. சுசுகி. கரெக்ட் ஆன்சர் இஸ் Maruti Suzuki. பாத்தீங்கன்னா அதுலயே இருக்கு. மாறுதி விட்டுக்கிறேன். பாதி பாதி சொன்னா வந்துரும். பாதி குடிக்க சொல்லுங்க. இன்னும் ஒண்ணு இருக்கு. முடிஞ்சிச்சு குடிப்பாங்க. நான் சொன்னல ஆப்ஷன் எடுத்து தான் சொல்லி. What is the name of the அங்கி character in Naruto? Narutoல இருக்கிற மெயின் கேரக்டரோட பேர் என்ன? நருட்டோ உசுமாக்கி. Correct answer. உசுமாக்கியா? நருட்டோ உசுமாக்கி. துப்பினீங்க பாரு. Next question. What is the sum of angles in a triangle? தமிழ் சப்டைட்டில். ப்ளீஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தமிழ் ஏஜென்ட். சப்டைட்டில். Angles எவ்வளோ?
120 டிகிரி. 180 டிகிரி. ஏய் செகண்ட் குடு ரெண்டு குறா ரெண்டு எத்தணும் போய்ட்டோம் குடுதுற அம்மா. How many legs does a spider have? கருப்பாம்பூச்சி எத்தனை ஸ்பைடர்மேன்றாங்க கருப்பா போச்சுன்ற. சிலந்திக்கு எத்தனை காலு? எத்தனை கலா ஸ்பைடர்மேன்ல பாத்துங்க 6 காலு. கையி Water please. எஸ் பக்கத்துல வச்சிருக்கேன் 8 கால் கரெக்ட்டா? 4வது क्वेश्चन. Which animal is known for a long neck? கழுத்து பெருசா இருக்குமா? ஆமா ஆமா. Risk எடுக்கறியா? எடுக்கிறேன். Option elephant, giraffe, camel, ostrich. ஜிராஃபி. Correct answer. குழந்தைங்க தேவையா? Next question. What percentage of Earth surface is covered by oceans? நான் இந்த மாதிரி கேட்கணும் கேள்வினா. இப்போ சொல்றா. சப்டைட்டில் ப்ளீஸ். நம்ம பூமிய எவ்வளவு percentage கடல் சூழ்ந்திருக்கு? பர்சன்டேஜ். ஆப்ஷன் கேக்குறா முடியல. எனக்கு இந்த ஆன்சர் தெரியாது, எனக்கே தெரியும். 80%. எத்தனை இருக்கும்? 70%. 70. அவ்வளவுதானா? என்னது? மோனி தான் ஒண்ணு குடிக்கல. இவரு குச்சினுங்கிறாரு கதையே வேற இருக்கு. குடிச்சு முடிச்சோட சொல்லுங்க. அப்பதான் அந்த ரெஸ்ட் ரூம் டாஸ்க் என்னன்னு நான் சொல்லுவேன். சீக்கிரம் முடி முடிச்சிட்டாங்க. ஓகே, யார் யார் எவ்வளவு வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சீங்க? 5 4 4 நானும் 4 4 3. ஓகே, ரெஸ்ட் ரூம் போணுமா? கம்பல்சரி நான் போணும்பா. வேற யாருக்கு? கால் வர பையன். இப்ப ரெஸ்ட் ரூம் போனா ரெஸ்ட் ரூம் போறத ஆஃபர் பண்ணுவீங்களா இல்ல என்ன கதைன்னு சொல்றதா பயமாகுது. நீங்க போறோம்னு சொன்னீங்கன்னா நான் டாஸ்க் சொல்லுவேன். நான் போணும். நாங்க 2 பேர் போறோம். நீங்க 2 பேர் போறனால நான் டாஸ்க் கொடுக்க முடியாது. கதையா இருக்கு. யார் போணும்னு கேக்குற? ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ இப்போ. மெஜாரிட்டி ஓட் அதிகமா இருந்துச்சுனா அதுக்கு ஏத்த மாதிரி டாஸ்க். நான் மூத்ரவாதியா. எனக்கு வேணாம். உனக்கு போணுடா இல்ல. 2 பேருக்கு வேணா. உங்களுக்குடா வெறுப்பாயிட்டுங்கறா. யார் போணும்னு கேக்குறா? 2 பேர் சொன்னா ஒத்துக்க மாட்டேன். நான் பண்ணேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அவன் இப்ப பிரெயின் வாஷ் பண்ணுவான் ஃபுல்லா. இப்பவே இப்பவே போயிட்டு வந்துடலாம்டா. சொல்றது கேளு. ரித்திக் மோனே. பயமா இருக்கு. அவரு இப்போ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போறதுக்கு ஒரு கேள்வி கேக்குறாருல. கேட்டத ரிட்டன் நான் கேம்ல கலந்துக்கலாமா எப்படின்னு கேள. கேம்ல கலந்துக்கலாம். பட் ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் சேஃப். அப்படி இல்லனா நீங்களே எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை எலிமினேட் பண்ணனும். ஐயோ பாத்ரூம் வரல. நீங்களே பேசி ஒரு ஓட் எடுங்க. மெஜாரிட்டி 4 பேர் சொன்னீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரவீன் நீங்க வாங்க. ஹலோ பாத்ரூம். 4 பேர் வந்துச்சு மெஜாரிட்டி. நானும் வரேன். சரி ஜெயிச்சலடா. ஒரு 4 பேர் 6 பேருமே டாஸ்க் பண்ணிருப்பீங்க. ஜெயிச்சல உங்களுக்கு டாஸ்க் இல்ல. ஓவரால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 செகண்ட்ஸ் கொடுப்பேன். அந்த 150 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க எல்லாரும் காரை திறந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு உள்ள வந்து உட்கார்ந்தறணும். எத்தனை பாத்ரூம் போறாங்க வெளிய வச்சு. ரெஸ்ட் ரூம்க்குள்ள தான் போணும். ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ஓபன்ல இருக்கு. ஒரு ரெஸ்ட் ரூம் லாக்ல இருக்கு. டாஸ்க் வேணாம். நான் கோல் எப்படி நான் போக முடியும்? கோல் எப்படினா நான் போக முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. கேர்ள் இருக்காங்க. நீங்க மேட்ச் பண்ணி யாரு ஃபாஸ்டா போவாங்களோ அவங்கள லாஸ்டா அனுப்புங்க. யார் ஸ்லோவா போவாங்களோ அவங்கள ஃப்ரண்ட்ல அனுப்புங்க. அது உங்களோட ஐடியா. சரி அந்த டைமுக்குள்ள வரலனா 6 பேர்ல இருந்து ஒரு ஆள் எலிமினேட். ஓகே ரெடி நாங்க. அவங்க 2 பேர் வரலடா. அவங்க 2 பேர் சும்மா வந்துறோம். நம்ம 4 பேர் தான மெயின். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரல ஊருடா. நீ ஃபர்ஸ்ட் நான் செகண்ட். ஒரு ஆளா போயிட்டு வரணும். என்ன பாத்து ஓபன் வச்சு அது சொல்லு. இதான் இது ஒரு ஆளா அட் a டைம்ல எல்லாரும் போக கூடாதுப்பா. ஒரு ஆளா போயிட்டு வரணும். டாஸ்க் வேணாம். உங்களுக்கு வருதானேடா? வரும்டா. வரும்னான்னு சொல்லாதடா. ஆனா வராது. பையன் இப்ப மூணு காரை திறந்து போயிட்டு வரதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்ல 40 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். பேலன்ஸ் இருக்க செகண்ட்ஸ்ல நீங்க எல்லாம் டக்கு போயிட்டு வரணும். சோ உங்களுக்கு மேக்ஸிமம் நான் 200 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். அவ்வளவுதான். அதுக்குள்ள போயிட்டு வந்துருங்க. உள்ள நீ போய் ஓடுறது மட்டும் தான் கணக்கு எடுக்கற. உள்ள உச்சாடிக்கிறத கணக்கு எடுக்க மாட்டற. அது டைம் ஆவல. ஒரு 10 செகண்ட் ஆகாதா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி 3 மினிட்ஸ் அவ்வளவுதான்டா. அதுக்குள்ள போயிட்டு வந்துருங்கடா. ஒரு நாள் ஒரு நிமிஷம். 6 பேர் பட்டுன்றா. 4 பேர் ஃபர்ஸ்ட் நான் போறேன். இப்ப என்ன முடியுது? நான் டக்கு போயிட்டு வந்துறேன். நீ வந்து லேட்டா போ. நீ தான் லாஸ்டா போய் தெரிஞ்சு நாங்க டக்கு வந்து உங்களுக்கு 2 நிமிஷம் கொடுக்குறோம். ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் போயிட்டு 3
ஓடடா 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 அதான் சார் வருவாங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இல்ல, 58 கணக்கு வச்சுக்கோ. ஒண்ணுதான். நீ பறந்துரு. இந்த சைடுல இருந்து பறக்கறான், அந்த சைடுல பறக்கிறதுக்கு தெம்பே இல்ல. அதுதான் ஏறுவாமோ நீ? அவன் இப்படி வந்து அவன் இப்படி திறக்கல, அவன் வெளிய போறான், உள்ள வரட்டும், அவ்வளவுதான். போக முடியும். டைம் பாருங்க. நான் மேல இருந்து வந்து முடிச்சான். அதெல்லாம் சொன்னேன், மேல வரும். உங்களுக்கு வேணா விட்டுருங்க. நான் இருக்குமா? சென்ஸ் வந்துருச்சுடா. பாத்தீங்கன்னா வந்துரும்டா. அக்கடா. நான் வச்சா விடுங்க. சோபா பண்ணா பாத்தியா? இதுதான் நான் ஓட்டினா பாத்தீங்களா? விடாம வந்து நாடா இது. மோனிலே முடிஞ்சிச்சு. நான் தோத்துறேன். வெளிய போறேன். சரி, மோனி வந்துட்டா கேம்ல இருக்கான். மோனியே 2 நிமிஷம் ஆயிடும். என்னதாச்சு தோத்துறீங்க? நான் தான் கேட்டேன்ட்டு. வந்து நீங்க 5 வாட்டர் பாட்டில். நீ தள்ளி போடுறா. அதுதான் கதை வேற ஓபன் பண்ண தெரியாது. 59 ஆயிடுச்சு. போல ஆயிடுச்சு. முடியல தலைவரே 50 ஸ்டார்ட் பண்ண வரேன். ஆயிடுச்சு. போதும். ஆனா 30 செகண்ட் தான் இது போயிட்டு கூட முடியாது. போதும் எங்களுக்கு. நாங்க அடக்கிக்கிறோம். சாக்ரிஃபைஸ். கரெக்ட்டா இன்னும் 60 செகண்ட்ஸ் தரேன். போயிட்டு வந்துறீங்களா? எத்தனை பேரு 60 செகண்ட்ஸ் யாரா ஒரு ஆள் தான் போக முடியும். போறியா மோப்ரேனே? நீ போடா பிரேமே. அவன் தான சுகர், அவன் தான வரும். டக்குன்னு சொல்றா. உனக்கு அஜெண்டா வருதா? எனக்கு வருதுதா. ஐயோ. நீ போடா பாத்தீங்க. நீ வாசி. நீ போயிட்டு வாட்டர் பாட்டில் ஒரு நிமிஷம் 30 செகண்ட் இருக்கு. சோ அதுதான் சொல்றேன். ஒரு நிமிஷம் நான் சலூன் போயிட்டேன். டக்குனு ஆனா ஸ்டார்ட் பாத்ரூம்ல தான் போணுமா? இல்லையா? போடா நீ போடா. அதுல போயிட்டு என்னோட ஸ்பீட்ரா. என்ன வந்துனே இருக்குது. நானே 5 வாட்டர் பாட்டில். ஏறி குதிக்கவும் இல்லை. காலு டைம் நடாது. பையன் போய் இருந்தாங்கடா. 1 நிமிஷம். நானா எவ்வளவு மிச்சம்? அதுல இப்ப எவ்வளவு நேரம் இருக்கு? 1.5 நிமிஷம் டைம் குத்தி எக்ஸ்ட்ரா. இன்னும் கரெக்ட்டா 40 செகண்ட் இருக்கு. போடா 40 செகண்ட் இருக்குடா. போக முடியும். என்னடா போறீங்க? 40 செகண்ட்ல வரக்கூடிய ஆடு இல்லடா அவன். அவன் யாரு கேட்டா வெளிய ஏறி போறாங்க. அந்த பக்கம் பாதாள கிணறு. 40 செகண்ட்ல விடுங்கி போனா. என்ன எத்தனை செகண்ட் இருக்குது? அதான் போச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாம் போச்சு. நான் சொல்ல போற 5 செகண்ட் இருக்குது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ட்ரை பண்ணலாம். நடிகா வந்துரும். இப்ப எல்லாம் உள்ளே போய்ப்பாங்க. பெல்ட் வரை போட்டு போனேன். ஆமா இல்ல அவங்க திய டைம் ஆயிடுங்க. गाइस लास्ट 10 செகண்ட். வந்துட்டாங்கடா. வாடா குண்டே. வந்துட்டாடா. 3 செகண்ட் மாதிரி அம்மா நீ கொஞ்சம் இன்னும் வெயிட் செய்ய. ஒரு 2 நிமிஷம் இருப்போம் அப்படின்னு விட்டுருந்தா முடிச்சிட்டு இருக்கோம். டேங்க் உள்ள போடுவேன். டேங்க் முட்டிலே ஓடி வர. ஒரு வருஷம் கட்டி விடுவோம். இது கலதாவே போடுது. நான் வந்து பேண்ட் எல்லாம் போடுறேன். நான் உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் சரியா. ஓகே ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிஞ்சு விட்டது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சு. லாஸ்ட் 3 செகண்ட்குள்ள ரித்திக்குள்ள வந்ததால யாரும் எலிமினேட் ஆகல. இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாருமே கிளியர் பண்ணிட்டீங்க. சூப்பர். நெக்ஸ்ட் நீங்க ரொம்ப பசியா இருப்பீங்க எனக்கு தெரியும். அப்சல்யூட்லி. அதனால செகண்ட் ரவுண்டுக்கு போறோம். ஃபுட் ரவுண்டு. எஸ். இது
எப்படியும் ஈஸியாக உங்களுக்கு நான் தரப்போகிறது இல்லை. பிரவீன், உங்களோட ஃப்ரண்ட் அந்த டேஷ்போர்ட் கீழே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டேப் இருக்கும், அதை எடுங்க. இப்போ இந்த டேப்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. நீங்கள் ஸ்பின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்றது வந்து நிற்கும். ஓகே. என்னென்ன இருக்குன்னா ஒரு ஸ்லைஸ் பீஸா ப்ளஸ் ஒரு கோக், 2 ஸ்லைஸ் பீஸா ஒரு கோக், ரெகுலர் சைஸ் பீஸா ஒரு கோக், யுவர் விஷ் ஒன்று இருக்கும். அது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்றது என்ன சொல்றீங்களோ அதை நீங்க சாப்பிட்டுக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பீஸா ப்ளஸ் ஒரு கோக் ஆர் ஸ்வாப். சப்போஸ் ஒருத்த வந்து ஒரே ஒரு பீஸா மட்டும் வந்திருக்கும், அவனுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் வந்து நிறையா சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். நிறையா சாப்பிட்டீங்கன்னா ஆய் வரும், தூக்கம் வரும், எல்லாமே வரும். ஸோ யோசிச்சிங்கன்னா அந்த ஒரு ஸ்லைஸ் பீஸா வந்து அவனுக்கு மாற்றி விட்டுறலாம். நீங்கள் ஒன்று வாங்கிட்டு அவங்ககிட்ட மீடியமே கோக்கும் தள்ளி விட்டுறலாம். இது என்னன்னா 2 ஸ்லைஸ் பீஸா, ஒரு கோக், ஒரு நல்ல ஸ்ட்ராங் காஃபி, இன்னொன்று 40 மினிட்ஸ் பின்னாடி சீட்டில் படுத்துட்டு தூங்கலாம். ஸோ இதில் யாருக்கு என்ன வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பின்னாடி படுத்து தூங்கலாம் போதும் எனக்கு. ஓகே, என்ன வருதோ அதுதான். 3 ஓகே ஓகே சார். இது எப்படியா? இங்க வந்து நிக்கும். யுவர் விஷ் வந்துடுறா கோபால். ரெகுலர் பீஸா ப்ளஸ் கோக்கு, ரெகுலர் பீஸா ஒரு கோக்கு, ரெகுலர் பீஸா ஒரு கோக், ஒரு கோக். அதான் மோனிக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு. Thank you. ஃபயாஸ் ஸ்டார்ட். ஏய் ஐயோ 2 slices coffee sleep bro. நியூட்டன் ஈவன் கடவுளே இவன் விஷயத்துல நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை ஆர்டர் பண்ணி நாங்க தருவோம். நீங்க ஜாலியா சாப்பிடலாம். தேங்க்யூ. யாருக்கு வாங்குறாங்களோ அவங்க மட்டும் தான் சாப்பிடணும். ஷேர் பண்ணா வெளியே டிஸ்குவாலிஃபை. ஏய் நில்றா. போலாமா? வெறும் ஒரு ஸ்லைஸ் பீஸா ப்ளஸ் ஒரு கோக். ஒரு மூளைக்கு பத்தாது. நீதானே யூர் விஷயத்தை வந்துடணும். ஓகே, யுவர் விஷ் தொடுங்க. யுவர் விஷ் தொடுங்க. வரும். தொடறேன். உன்னை நம்பி வரலன்னா உன்னை தான் அடிப்பேன். வரும், என்ன நம்புறேன். போயிடுச்சு, அவ்வளோதான் போயிடுச்சு. சரி, நம்ம போய் உடனே சாப்பிடலாம் விடுங்க. ஒரு ஃபுல் பீஸா உங்களுக்கு. ஆமா. பிரவீனுக்கு பாயாசத்துனால அடிச்சது ஜாக் பாட்டு. உங்களை விட அவனுக்கு தூக்கம்டா. உனக்கும் அதேதான். தூக்கம். ஐயா ஜாலிதா. இருக்குது ஒரு சீட். எப்படி இவங்க ரெண்டு பேரும் தூங்குவாங்க? நாங்க 10 சாஞ்சி தூங்குவோம். ஸோ 30 மினிட்ஸ்ல உங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட வந்துடும். டாமினோஸ் அது வரைக்கும் ரெகுலர் பீட்சா வெஜ் நான் வெஜ் தானே. அது வரைக்கும் அதுக்கு வெளியே போய் விளையாண்டு வரலாம். தூங்காம உட்கார்ந்து பேசுங்க. ஏய், அந்த ரெண்டும் பாரு மோனி ஒரு ஜீவனை காணோம். எங்கவா தூங்குறேன்? கத்த கூட சத்தம் இல்லாம பார்க்கணும். ஏன் சார் மோனி தூங்குறா டிஸ்குவாலிஃபை பண்றேன். நாங்க இந்த பேரு இப்படி 10 பேர் யாசுக்கு பேர் இப்படி இருக்கலா நான் கண்ண முடிப்பேன். ஒரு ரீல் கூட சொல்லுவேன். நாங்க ரீல் கூட பண்ணுவோம். அப்படி என்ன பண்ணி இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எல்லாருக்கும் ரித்திக்கு தான் செம்ம காண்டாவும். எல்லாருக்கும் புள்ள கொட்டிக்குது. யார் சாப்பிடும் சும்மா விடாது. பச்சடி ஏதாவது குத்துக்கிறாங்களா? ஏய் எதையும் எடுக்க கூடாது. வந்து நான் ஏன்னா எடுக்கிறேன், சாப்பிட்டா தானே தப்பு. சாப்பிட வெயில் மாதிரி ஆகுது. வருது எனக்கு. ஸ்மெல் சூப்பரா வருதுல. அதாவது நேரம் இதுதான் நினைக்க. பக்கத்துல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிறான். ஒரு வாய் வாங்கினா சேலஞ்ச் வின் பண்ண வரல. பிரியாணி சாப்பிட்டு இப்ப கிளம்பிடுவோம். தவறல இப்ப நான் தான் நினைக்கிறேன். இப்போ நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இங்க இருக்கு நைட் டின்னர் முடிஞ்சிச்சு. பிரவீன் அந்த கவர்லயே கொஞ்சம் வை சாப்பிட்டு நான் அப்புறம் வெளிய போய் சாப்பிடுறேன். அவுட் அண்ட் கன்ஃபார்ம் இந்த பார்சல் வேற.
பயாசு ரெண்டு பேரும் பாத்ரூம் அதானே வெளிய போறது பாக்குறீங்க உங்க கூட சேர்றாங்க எனக்கு ஆயி பாத்ரூம் எல்லாம் வருது இதெல்லாம் வராத ஏன்டா இப்படி பண்ற கால் ஒரு சைடு பட்டி கடைசில பிரவீன் பாதி வெளிய பிரவீன் நானும் வெளிலதான் போறடா முடியல நானும் வெளிலதான் அந்த ஆச்சு ஏய் நீங்க உச்சா அடிச்சு பேசுறீங்க நான் இன்னும் உச்சா கூட அடிக்காம உட்கார்ந்து இருக்கேன் ஊர்ல பாம்புல போட்டாங்க புருட்டு குசு மாறி முத்து எனக்கு ஆய் வருது உனக்கு உச்சால ஆடி வருது ஆய் வருது புசு விட்டா ஆய் வருதுங்க நான் எப்படி தவிர இப்ப நீங்க டீசல வெளிய போயிடுங்க தோத்துறீங்கன்ட்டு நான் ஜெயிச்சிட்டு வந்து முக்கியம் கேம நான் போட்டு நினைச்சிட்டு ஏய் நல்லா இருக்கா இந்த குசுராத்தத்தை நீ இப்படி ரெண்டு கேம் மாறு வருஷமா என்ன படம் பைத்தியக்காரன் பையல ஏகே உபகாரம் பீட்சா எஸ் சோறு இந்த கும்பல் வந்து ஜெயிக்கிறதுக்கு உட்கார்ல பீஸா சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க நினைக்கிறேன் இவ்வளவுதான் இவருக்கு பிரியாணி ஐயோ ரித்திக்கு தான் உண்மையா விளையாட வந்திருக்கோம் ரித்திக்கு தான் ரித்திக்கு வாஷிங் மிஷின் வாங்கிடுவியா நான் விட்டுருவேனா வாங்கிட்டு கேடுவியா நீ வாசலை தாண்டி எல்லாரும் 3 பேரும் ஒண்ணா வாங்கிடலாம் எல்லாம் வெயிட் பண்றாங்க சாப்பிட்டுட்டு எல்லாரும் அதாவது ஃபர்ஸ்ட் இப்ப ரெஸ்ட் ரூம் போனது வந்து பழைய ஸ்டாக் போல இப்போ எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வருது இதுக்கு மேல இந்த கேம் கண்டினியூ பண்ண முடியாது சத்தியமா முடியாது கார் நாரிடு இதுக்கு மேல நான் உள்ள இருந்தேன்னா ஸோ நான் இத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போறியா ஆமா என்ன தொங்கிருச்சு ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய் அவரும் கூட போயிட்டியாடா சாப்பிட்டு அட போகடா கொய்யாக்கோ ஏய் ஏசி 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 சாத்து ஏசி ஏசி கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா விக்கெட் காலி ஓடி ஓடு என்ன முனி மாமா இல்ல மாமா இப்ப நான் வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன் டிக்கெட் கம்மியாச்சு வாட்டர் பாட்டில் வச்சு வெளியே தூக்கிட்டோம் குச்சமே இல்ல ஐட்டம் 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 வேணாமா ஐட்டம் அப்புறமா பர்த்டேக்கு வாங்கி கொடுங்க அடுத்த வருஷம் பர்த்டேக்கு வாய்ப்பில்லை ராஜா நான் ஃப்ரெண்ட்ல என்னடா 2000 ரவுண்ட் முடியறதுக்குள்ளே காலி ஆயிடுச்சுங்க டிக்கெட்டு எனக்கு பயங்கரமா உச்சா வந்துருக்கு எனக்கு உச்ச பயமா இருக்கு சொல்ல சொல்ல எனக்கு வந்துட்டு இருக்குது இருப்பா எனக்கு கோக்கு உச்சோன்னு நீ காலி ஆயிடும் பாரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ நானும் அமைதியா தான் இருக்கிறேன் பண்ணா உச்சா வராதா பாட்டி சொல்லி என்ன இது இது பண்ணா உச்சா வராதா புதுசா இருக்குது சம்பந்தமே நம்ம பேசுறது பண்ணி பாரு நான் பண்ணி தான் பார்த்துருக்கேன் அதுலதான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் 5 நிமிஷம் உச்சா போட்டா அப்படின்னு இதுக்காக சும்மா இது பண்ண வராது பண்ண சொல்லவே இல்லை அதுக்கு மட்டுமே அப்படியா இவன் சொல்றது உண்மையா உருட்டா கமெண்ட் பண்ணுங்க பாட்டில்ல உச்சா நான் பேண்ட்லயே போனா கூட நீங்க என்ன அவன்கிட்ட சொல்லி நிறுத்துங்களேன்டா அடுத்த விக்கெட் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 5 கம்பல்சரி அதுக்கு அப்பதான் போட்டியே என்ன சரி உச்சி அர்ஜென்ட்டா வருது நீ வாஷிங் மிஷின் வாங்க விட மாட்டாங்க சின்ன இருக்கும் பாரு நான் வயசே சாப்பிட்டுட்டே போலாம் வயசே 40 நிமிஷம் உனக்கு தூக்கம்லாம் இருக்குது ஏய் தூக்கத்தை வச்சிராங்க மூத்திர வருது தூக்கத்துல பண்றது गाइस என்ன அடக்க முடியல கண்ணுல தண்ணிலாம் வருது गाइस வந்துச்சு பாரு முடியல ரெண்டோ கலங்குதா நீயே தோடிச்சிக்கோ கண்ணுல தண்ணி தேங்கி நிக்குது ஏய் இங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே கண்ணுக்கு வந்துச்சா என்ன சத்தியமா நான் இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுங்க பாருங்க கண்ணுல தண்ணி வேற வந்துச்சு ஏன்னா அவ்வளவு வரல கால் வலி பிளஸ் அது பாத்தீங்கன்னா யூரின் ப்ராப்ளம் வெரி டிஃபிகல்ட் சார்ஜர் ஒயர்ரா என்ன கிளம்புறியா ஆமா வீட்டுக்கு போறேன் ஏய் பீஸா வேணாமா அவன் கீழே போய் கூட சாப்பிட்டு பண்ணா
என்ன எல்லாம் போறாங்க பையன் அவுட்டு. கால வச்சுன்னு செத்துல ஒண்ணு வச்சுக்கின்னு போறியா இல்லையா அப்பையில் போல எடா கூடமா மாட்டிக்கின்னு நாங்க 3 பேர். எது ஜெயிக்க போகுது? வாஷிங் மிஷினா, vlogging கேமராவா, இல்ல பேட் ஐபேடா, என்ன டேபா? 5 ரவுண்டு சொன்னாங்க. 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே காலி. சீஸ் பஸ்ட். 40 நிமிஷம் தூக்கம் வேற இருக்கு. அதுல உனக்கு மூத்திரம் வந்துடும், நீ போயிடுவ. பீஸா வந்துடுச்சு. சாப்பிடுறோம். நல்லா உச்சா டேய் நான் போறேனே உள்ள 30 செகண்ட்ஸ் மோர்ன்றாங்க. போயிட்டு பாதி தான் வந்துச்சு எனக்கு. போயிட்டு இருக்கு எனக்கு 10 செகண்ட்ஸ்ன்றனால 15 செகண்ட்ஸ்ன்றாங்க. ஜெட்டி போட்டு பேண்ட் தூக்குறேன் நீயா சொன்ன பாக்குறது. அங்கதான் அச்சு புச்சுன்னு 4 ஸ்டெப் ஆகி 3 செகண்ட்ல உள்ள வந்துட்டேன். உணவு நேரம் வந்துருச்சு. உணவு சிற்றுண்டியை சாப்பிட போறேன். பீஸா வந்துச்சுடா. எனக்கு நான் ஃபுல் வருது, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஹவுஸ் இஸ் பீஸா? ஏதோ ஒரு மோசமான பீஸா ஆர்டர் பண்றாருன்னு பயிர் கலக்கட்டும் பையனுக்கு மாதிரி ஓடியாருவான் வெளியே அப்படின்னு. இந்த ஆள் வேற இருக்காரு. இவனுக்கு என்ன காசே உனக்கு வந்துடா. How are you? இவனுங்கெல்லாம் 2 ஸ்லைஸு நம்மளுக்கு ஒரு பீஸாவே வருது. சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு தாக்கு பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நம்மளும் ஜூட்டு விட்டுலாம். ஏன்னா எனக்கும் ரொம்ப முட்டிச்சு. இதுக்கு மேலே இருக்குன்னா ஹெல்த்துக்கு ஆபத்து. என்ன நீங்கள் ஜெயிங்கடா. நீங்கள் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரிடா. இதா 2 பேர் யார் வேணா ஜெயிங்க, பிரச்சனை இல்லை. பேசுவாரு அப்பார்ட்மெண்ட் நான் தானே வின்னர். கோக்கு இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. பீஸா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோமா? ஓ, நான்வெஜ் பீஸா. ஆஹா, சிக்கன் டாமினேட்டர் சரியான பீஸாங்க. சீஸ் பஸ்டர்ட். ஆமாம், ஸோ நைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. நாங்கள் சேலஞ்சுக்கோசம் சாப்பிட்றோம். ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எப்படியே குச்சா வரும், பாத்ரூம் வரும், முடியாது, செரிக்காது. ஸோ எஞ்சி கிளம்பிடுவாங்க. அதுக்கோசம் தான் இதெல்லாம் சாப்பிட்றோம். நீங்களாம் மோஸ்ட்லி நைட் டைம்லாம் இந்த மாதிரி சாப்பிடாதீங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுறது சரிங்களா? சாப்பிட்டு நாலு சாப்பிடலாம் பையன். பீஸா திருப்தியாக சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு வெளியே போய்டுவேன்னு நினைக்கிறேன். காப்பி குடிச்சிட்டு 40 நிமிஷம் தூக்கம். நான் வாழ்க்கையில் பையனுக்கு 40 நிமிஷம் போயிட்டு தூங்குவோம் பின்னாடி போயிட்டு. நாங்கள் அப்படியா முடிச்சுக்கிட்டு இருக்கணும். வெயிட்டாக சாப்பிட்டேன் பீஸாவை, வயிற்ற கலக்குறான். ஒன்றே அந்த உச்சா அவன் தான் ரொம்ப சிக்கன் கொடுக்குறான் எனக்கு. அவன் தான் காம்ப்ரமைஸ், அவன் தான் பிரச்சனையும் பண்றான். ஃபுல் ஃபால்ட் அவன் தான், வேற யாரும் இல்லை. நம்ம போயிருந்தோம்னு வச்சுக்கேன், இப்போ நீ நின்றுருப்பேன். நம்ம கண்டிப்பாக உங்களுக்கும் தியாகிடா. சூப்பர் கைஸ், ஒரு வழியா 3 பேர் வந்துட்டீங்க. மிச்சதெல்லாம் வேஸ்ட். ஆமா, ரவுண்ட் தாக்கு பிடிக்க முடியாம ஃபயாஸ், முனி and பிரவீன் 3 பேருமே எலிமினேட் ஆயிட்டாங்க. எஸ், சோ டாஸ்க் நம்ம ரொம்ப கஷ்டமாலாம் கொடுக்கல, பட் இருந்தாலும் தோத்துட்டாங்க. சோ நீங்க அடுத்த ரவுண்டுக்கு இப்ப செலக்ட் ஆயிருக்கீங்க. சோ கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யூ 3. Thank you so much. கேட்டது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, யாருன்னு தெரியல. சோ இப்போ நம்மளோட 3rd ரவுண்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து உங்களோட மென்டலியும் உங்களோட ஃபிசிக்கலியும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த கேமை நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு தெரியும். ஸோ சரி, இது பார்த்தீங்கன்னா அவரோட 40 மினிட்ஸ் தூங்குற டைம் இருக்குது. ஸோ அந்த தூங்குற டைம் ஸ்டார்ட் ஆகிறப்ப இந்த டாஸ்க்கும் ஸ்டார்ட் ஆகிடும். என்ன டாஸ்க் பார்த்தீங்கன்னா, ஏசி ஃபுல் டெம்பரேச்சரில் இருக்கும். யார் ரொம்ப நேரமாக இருக்கீங்க அதுதான் இந்த கேம். சரி, தூங்குற அந்த 40 மினிட்ஸ் இந்த கேம் நடக்கும். ஸோ 40 மினிட்ஸ் ஏசி ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் நீங்கள் தாங்கிக்கிட்டே இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். செத்தோ சிவனாண்டே. நான் போய் தூங்கிட்டு வரேன். 40 நிமிஷம் என்ன பண்ணுறீங்க பண்ணுங்க. ஆமா, செட்டிங்கா இருக்கு. முடியலையே, குளிருக்கு வருது. 23 நிமிஷம் கஷ்டம். இன்னும் 23 நிமிஷம் இருக்கா?
ஆல்ரெடி எனக்கு யூரின் வருது, இந்த ஏசி வேற பல்லகடி ஏத்தி இப்படி பண்ணு இவன் ஒருத்தன் அப்படி பண்ணதை முடியாது. நல்ல இன்னும் கொஞ்சம் வச்சா வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார் அவன். நார்மலாக கூட ஓகேங்க, தாக்கு பிடிக்கலாம். ஏசி வேற போட்டுட்டாங்களா, முடியல, ஃபுல் டெம்பரேச்சரில் இருக்குது. இல்லை மூஞ்சி இந்த சைடு எல்லா சைடும் அடிக்குது ஏசி. நிம்மதியாக தூங்குறான், எதாவது தூங்க மாட்டான். சரிக்கே நான் தூங்கலை. ஓகே சரி, ஓகே, நன்றி. விடைபெறுவது வணக்கம் ரியாஸ். முடியல, நான் கிளம்புறேன். சத்தியமா முடியல, குளிருக்கு முடியல, சத்தியமா முடியல, என்னால முடியல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பாய் 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 பாய். யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பின்னாடி ஒருத்தர் தூக்கிட்டு இருக்காங்க, கை காட்டுறா. இந்த வெட்டு புலியா அந்த செட்டை இல்லை தெரியல, அவன் டிக்கெட் எடுத்து கொடுப்பேன். அதனால் ஆனால் நம்மளால வந்து வெளியே போவேன்னு நான் எதிர்பார்க்குறேன். எல்லா சேலஞ்சையும் இவர் தான் போட்டி போடுவேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த சேலஞ்சு யூனியன் சேலஞ்சு வச்சுலாம் போல, நான் போயிட்டேன். என்ன போக சொல்லிட்டேன், இப்போ அவர் போயிட்டார். சூப்பர். இந்த ரவுண்டில் ரியாஸ் எலிமினேட் ஆகிட்டாரு. ஃபுல்லாக காம்படிஷன். இப்போ வந்து கூலிங் கம்மியாக இருக்கும். இதுதான் லாஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டில் யார் முதல்ல தூங்குறீங்களோ அவங்க தான் அவுட். அது எப்போ வேணால் நடக்கலாம், 5 நிமிஷத்தில் நடக்கலாம், இல்லை 3 மணி நேரம் கூட ஆகலாம். அது உங்ககிட்ட தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நெக் பில்லோ, பெட்ஷீட் கொடுத்துருவோம். உங்கள் சீட்டை சாய்ச்சி உங்களை ஃபுல் கம்ஃபர்ட் பண்ணுருவோம். உங்கள் 2 பேரில் ஒருத்தர் தூங்குற வரைக்கும் இந்த கேம் முடியாது. செத்தாங்க எனக்கு தெரிஞ்சு அவுட்டே. ஏன் சொல்கிறேன்னா, தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் விழுச்சு. 3 நாள் தூங்கவே இல்லை, சுக்கத்துக்குமா இருந்துச்சு. அது இல்லாமல் காலைல ஆஃபீஸில் அது என்னது கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக. எனக்கு தெரிஞ்சு நைட்லாம் போகிறாங்க ஃபைனல் ஸ்டேஜா. என்னடா இவனுங்க யாருமே அவுட் ஆகும். லெவல் 6 போறானா? லெவல் 6 காலைல பார்த்தா இருக்குது. லெவல் 6 வெறும் ஓட போட வச்சாரா? அது காலைல கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன உடம்புது, ஒரு பக்கம் டேபு, ஒரு பக்கம் வாஷிங் மிஷின், 2 பேரும் கொடுப்பாரா. இந்த பாதி வேலையில் கொடுத்தா கூட போதும். 10,000 டேபு, 10,000 வாஷிங் மிஷின், 7,000 வாஷிங் மிஷின் இருக்கிறா. This is for me. சாத்து அவுட் தள்ளதான் இது அங்கே லிவரை பிடிச்சி பிடிக்கல, கீழே இருக்க பாரு. அது இல்லை, பம்பு. அது சரியா மணி 4:30. இதில் டாஸ்க் என்னன்னா, யார் ஃபஸ்ட்டு தூங்குறாங்களோ அவங்க அவுட்டு. இவன் தும்பியே சாரில் வச்சு பறக்க விட்றாங்க. இவன் ஏசியில் ரிட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தூங்க வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் தருவாங்க. இப்போ கொசுபத்திலேருந்து எல்லாமே வரும், நல்லாவே வரும். போர்வை கொடுத்துறாங்க, கமுக்கமாக இருக்குது. அது இல்லாமல் இது என்னன்னே தெரில, இது கல்ச்சர் வச்சுருக்காங்க. இது வெறுப்பாகவும் இது போகிறேன். அவங்க தாங்க அடுத்தான்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நேரம் நிம்மதியாக அப்படி படுத்து தூங்கலாங்க. தூங்கலாமா? நான் தூங்கிட்டா கோல்டு குச்சின்னு விடல. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை பார்த்து சிரிச்சு எவன் தூங்குறான்னு பண்ணணும். அதுவும் ஒருத்தன் எவன் ஆழ்ந்த தூக்கத்தில் போயிட்டானோ அவனை இன்ஃபார்ம் பண்ணணும் தூங்கிட்டான். இவனுக்கு மெலோடி சாங் போட்டு தூங்க வச்சிருவேன். பார்ப்போங்க யார் தூங்குறான்ட்டு. அப்பா நான் எனக்கு ஏன் கண்ணு சொக்கம் எடுக்கிறேன், ரொம்ப நேரம் சுக்கி இருக்கும்.
டீ குடிச்சிட்டேனே, காஃபி குடிச்சிட்டேனே, காஃபி சூடா, அதில் எனக்கு தூக்கம் வரல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லைட்டாக சொக்குனுச்சு, எனக்கு லாஸ்ட்டில் படுக்கும்போது சொக்குனுச்சு. சொல்லுங்க ஜி. நல்லா டாஸ்க் சூப்பராக போயிட்டு இருக்கு. 2 பேரும் நல்லா தூங்காமல் இருக்கீங்க. ஸோ அதனால டாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பலப்படுத்துகிற மாதிரி இதுக்கப்புறம் 2 பேர் பேசிக்கவே கூடாது. ஒன்லி அமைதி தான் காக்கணும். ஏன்னா 2 பேருமே சூப்பர் விளாண்டுன்னு இருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் தூங்க போனோம். ஸோ அதனால இனிமேல் நீங்கள் யாரும் பேசக்கூடாது. ஓகே, ஸ்டார்ட். கை வலிக்குது மாமா, வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க மாமா. கடைசி கட்டத்தில் எனக்கும் ஜெயிக்கணும்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனால் எனக்கு அந்த ஏசி ஓவராக வச்சதுனால இந்த கோல்டு அதிகமாக இருந்துச்சு. தும்பல் ஒரு பக்கம், ப்ளஸ்ஸு அப்போ தான் எனக்கு அந்த யூரினோட ஃபீலே வருது. ஸோ இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அவனும் டஃப் கொடுக்குறான், நம்மளும் டஃப் கொடுத்தேன். விடல, ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணேன். சாரி, முடியல. கேட்கிறேன், எனக்கு தான் பீலிங்கி போடா. ஆனால் என் பெஸ்ட்டை கொடுத்தா நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரித்திக் டஃப் கொடுத்தான்ல. செம்மையாக டஃப் கொடுத்தாங்க. அவன் தான் ஃபர்ஸ்ட்டு தம்பி, எனக்கு பிரவீன் எனக்கு முன்னாடி போவான்னு நினச்சேன். பரவாயில்ல, நின்றுட்டான். இன்னொன்றுமா பண்ணா, சரி போயிடுவான் போலக்கு, இல்லை இருப்பான்னு பார்த்தேன். இப்போ வந்து என்ன புல்லட்டாவன் ரெண்டா. அதுவும் அவ்வளோ தண்ணி, அவ்வளோ ஜூஸு, அவ்வளோ சாப்பாடு, ஓடுறது, அவ்வளோ பண்ணி 8 hour காருக்குள்ளே இருந்திருக்கீங்க. சொல்லு. பார்த்தீங்கன்னா நான் வெட்டி ஆகிட்டேன். ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். ஐயோ, எங்கன்றா போச்சிங்க இந்த வீடியோவை? இந்த அளவுக்கு தான் ஏன் நான் லென்ஸ் வீடியோ தான் பண்ணுறதே இல்லை. லோ சுகர் வேற வந்த சாட்சியும் நான்ட்ட. சுமார் மஞ்சி குமாரே, அங்க இருக்காண்டாச்சு. அவன் எங்கடா எங்க உட்காந்தா? சுமார் மஞ்சி குமாரே, இனிமே இந்த வீடியோ கொடுப்பா. வரல, வேகமா ஆடுது. ஸ்டார்ட்டே பண்ணாதுக்குள்ள ரோலிங் ஐயா ரோலிங் கொடுங்க சொல்ல மென்டலி யார் பின்னாடி ரோலிங் ன்னு ரவினே கவர்ல வெய் ஃபுல்லா சாப்பிடாத எனக்கு கொஞ்சம் பாம்ல போட்றாங்க. ஏய் சாப்பிடுடா. ஒரு அட்டி சொல்றே டிஸ்கோ. அதான் நான் அடினே இருப்பேனா. கும்பல் வந்து ஜெயிக்கிறதுக்கு உட்காரல, பிஸா சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க நினைக்கிறேன். யார் அப்படியே அண்ணா ரத்தம் போலாம் பாப்பாரு. எங்கடா போயிட்டு பண்ணது இது ஓடிட்டல்ல. சொல்லு. பார்த்தீங்கன்னா நான் வெட்டி ஆகிட்டேன்.